தபஸ் பண்ணா யாகம் பண்ணாலும் பட்டு கெடுக்கிறதுக்கு வழி பார்க்கறோம். புராணங்கள்ல நிறைய கதை. ஏன் அப்படின்னா அவன் பதவி வேணுமே, இன்னொரு போட்டு விழுந்தானா அவன் தபசுக்கால ரப்பை அனுப்பலாமா, உருவசி அனுப்பலாமா, காமத்தையோ கோபத்தையோ தள்ளி விடலாமான்னு பார்க்காது. புரியுதுலையா? பதவிதான். ஆனா நாராயணன்றது பதவி இல்லை, பகவான் பதவி இல்ல. சுவாபாதிகானவதிகாதிசயேதிருக்கும் நாராயணத்வயி நமிஷ்யதி வைதிகக்கா பிரம்மா சிவ சதமகா பரமஸ்வராணி ஏதேவி யஸ்ய மகிமார்ணவ விபுஷஸ்தே. சுவாமி ஆளவந்தார் சொல்றார் ஸ்தோத்திரத்துல, சுவாபாவிக அனவதிக அதிசய ஈசிதிருக்கும். எல்லா உலகத்தையும் தன் கை உள்ள வச்சிருந்து ஆளக்கூடிய அந்த ஈசன் அப்படிங்கிற தன்மை பகவான் நாராயணனுக்கு சுவாபாவிகம், சம்பாதிச்சது. ஒரு பதவியை சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சது இல்லை, சுவாபாவிகம். அனவதிக, இவ்வளவு பேர் உட்படாத அளவு கடந்ததாக்கக்கூடிய ஈசன் தன்மை, அதிசயமான தன்மை. சுவாபாவிக அனவதிக அதிசய ஈசிதிருத்துவம். அப்பேற்பட்ட ஈசன் எல்லாத்தையும் நியமிக்கிறவன், எல்லாத்தையும் கட்டி ஆள்றவன். யாரிடம்? நாராயணத்வயி நமிஷ்யதி வைதிக். வேதத்தை ஒத்துண்டால் நீ வேதத்தை ஒத்துண்டியானா அப்பதான் நீ ஹிந்து, அப்பதான் நீ வேதத்தை ஒத்துண்டா நீ ஒரு வைதிகன். வேதத்தை ஒத்துண்டியானா நீ சனாதன தர்மத்தை சேர்ந்தவன். அப்படிங்க சரி, வேதத்தை ஒத்துண்டியானா நாராயணன் தான் கடவுள்னு வேதம் வந்து மாற்றவே முடியாது, மாற்ற முடியாது. வேதம் பூரா எங்க தேடினாலும் இதா இருக்கு. மற்ற தெய்வங்கள் எல்லாம் கடவுள்னு எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி அதனால சிவனுடைய ஆజ్ఞையினால விஷ்ணு மோட்சம் தராருன்னு சொல்றது தப்பு. ஏன்னா சிவனுக்கோ இல்ல மற்றவனுக்கே இன்னும் பதவியில தான் உட்காந்து கலந்து அவனும் மோட்சம் அடையல. அப்படிங்கிறச்சு அவர் கால பிடிச்சவாளுக்கு மோட்சமே கிடைக்கும், அவருடைய பதம் பண்ணா கிடைக்கும். சிவபதம் பண்ணா போலாம், ஸ்கந்த பதம் பண்ணா போலாம், நீ அந்தந்த தெய்வத்துடைய பதத்துக்கு பண்ணா போலாம். போனா அதுக்கும் வழி உண்டு, உனக்கும் வழி உண்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு கதை சொல்றாரு.